எரிபொருள் விலையேற்றத்துக்கு அரசாங்கம்தான் காரணமும் பொறுப்பும். மக்களுக்காக ஜனாதிபதி அனுர எடுத்த அதிரடி முடிவு. மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலய தாலி கொடி உட்பட பல நகைகளை திருடிய பெண் உட்பட 3 பேர் அதிரடி கைது. இலங்கை நடிகை சுபாசினி உயர்மாய்ப்பு குறித்து கணவரின் உருக்கமான பதிவு. அனுரகுமார நாடாளுமன்றில் கூறும் பொய்களை மக்கள் இனியும் கேட்க மாட்டார்கள். சாமர சம்பத் கொந்தளிப்பு. இலங்கை அரசு தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர் அதிரடியாக கைது. நடந்துள்ள பாரிய மோசடி. மாணவர்கள் உட்பட 6 பேர் வவுனியாவில் அதிரடி கைது. என்ன செய்தார்கள் தெரியுமா? வெளியான பின்னணி. புத்தாண்டு சலுகை என்று கூறுவதை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம். வெளியாகிய இணைய மோசடி எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் போர் பதற்றத்தால் இலங்கையில் பொருட்களுக்கான விலை அதிகரித்துள்ள நிலையில் மக்களுக்கான நிவாரணங்கள் குறித்து அரசாங்கம் பல தீர்மானங்களை இன்று எடுத்துள்ளது. இது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றியதோடு எரிபொருள் விலை அதிகரிப்புக்கான சலுகைகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் சூப்பர் டீசலுக்கான இறக்குமதி செலவில் லீட்டர் ஒன்றுக்காக 100 ரூபாயை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக வந்துள்ளது. அரசாங்கம் பெட்ரோலுக்கான இறக்குமதி செலவில் லீட்டருக்கு 20 ரூபாவை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அனுர தெரிவித்துள்ளதோடு அதற்கு 3 மாதங்களுக்கு 6000 கோடி ரூபாவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கு முயற்சித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விசேடமாக கடல் தொழிலாளர்கள், விவசாயிகள், மின்சார பயனாளர்கள் என்று அனைத்து தரப்பினரும் நன்மை அடையும் வகையில் மானிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளதோடு குறைந்த வருமானம் எடுக்கும் குடும்பங்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவை மேலும் மேலும் அதிகரிக்கவும் தீர்மானித்துள்ளார். அதற்காக 8500 மில்லியன் ரூபாய் மேலதிக நிதி தேவைப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதோடு பலரும் ஜனாதிபதியின் இந்த மாற்றத்தை ஆதரித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் இந்த சூழ்நிலையிலும் கூட ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் குறை கூறி கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில் நாட்டுக்கு எரிபொருள் வழங்க இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதோடு அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடைபெற்று வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் கச்சா எண்ணெய் சரக்கு நாட்டுக்கு வந்து சேரும் என்று கூறியதோடு தற்போது கச்சா எண்ணெயை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பெறுகின்றோம். ஆனாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதலால் கோரப்பட்ட கச்சா எண்ணெய் சரக்குகள் தாமதமாகியுள்ளது. புஜைராவில் இருந்து ஒரு சரக்கும் மற்றொரு கச்சா எண்ணெய் சரக்கும் தாமதமாகியுள்ளது. ஆனாலும் 3வது சரக்கு கப்பல் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் அதாவது 26 அல்லது 27ஆம் திகதிக்குள் வந்து சேரும் என்றும் உலை எண்ணெய் சரக்கு ஒன்று ஏப்ரல் 13 அல்லது 14ஆம் திகதிக்குள் வந்து சேரும் என்றும் ஜனாதிபதி மேலும் இங்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தில் திருவிழா நேரத்தில் நடந்த பெரிய திருட்டு சம்பவம் குறித்து 58 வயதுடைய சந்தேகத்திற்கிடமான பெண் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 30ஆம் திகதி ஆலயத்தில் இடம்பெற்ற பங்குனி திங்கள் வழிபாட்டில் அங்கு வந்திருந்த பெண் ஒருவரின் தாலி கொடி அறுக்கப்பட்டுள்ளதாக சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சாவகச்சேரி காவல் நிலைய விசேட குழுவினர் இது தொடர்பில் கடும் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்தேகத்திற்கிடமான பெண் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று ஆலயத்தில் இடம்பெற்ற 4வது பங்குனி திங்கள் உற்சவத்தின் போது அதே இடத்துக்கு மீண்டும் வந்திருந்த சந்தேக நபரான குறித்த பெண்ணை காவல்துறையினர் கையும் மெய்யுமாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருடப்பட்ட தாலி கொடி கிளிநொச்சியில் உள்ள ஓர் ஆலயத்தில் பிள்ளையார் சிலையின் பின்பக்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த திருட்டு சம்பவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சிற்றூந்து ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 58 வயதான பிரதான பெண் சந்தேக நபர் உட்பட 3 பேரும் இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். பிரபல தென்னிந்திய தொலைக்காட்சியின் பிரபலமான சீரியலில் நடித்துக் கொண்டிருந்த இலங்கை நடிகை சுபாசினி தனது 37வது பிறந்த நாளுக்கு 7 நாட்களுக்கு முன்பு உயிரை மாய்த்து கொண்டோமை ரசிகர்கள் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவரா இப்படி ஒரு முடிவுக்கு போயிருக்கிறார் என்றவாறு அவரது நண்பர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருவதோடு சீரியலில் நடித்து வந்த சுபாசினி கடந்த 5ஆம் தேதி இரவு சென்னை ஐயப்பன் தாங்கலில் இருக்கும் வாடகை வீட்டில் தூக்கு போட்டு உயிரிழந்துள்ளார். கணவருடன் வீடியோ அழைப்பில் பேசிய இந்த நடிகை கணவரோடு ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நடிகை சுபாசினியின் கணவர் பிபின் சமூக வலைதளத்தில் மனைவிக்காக உருக்கமான பதிவை போட்டிருக்கின்றார். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும், உன்னை போன்று என்னை யாரும் காதலித்தது இல்லை என்றும் நான் உன்னை போன்று வேறு யாரையும் காதலித்தது இல்லை என்றும் இன்று நீ உயிருடன் இல்லை என்பதையே என்னால் நம்ப முடியவில்லை. என் நினைவுகளில் எனக்குள் நீ வாழ்கிறாய். நீ இங்கு இருப்பது போன்றே உணர்கிறேன். என்னை விட்டு ஏன் சென்றாய்? உன் பிறந்த நாள், நம் திருமண நாளை கொண்டாட விரும்புகிறேன். நீ இல்லாமல் நான் இல்லை என்றும் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டும் என்று நாம் கனவு கண்டோமே
என உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த இந்த நடிகையின் நண்பர்களும் உறவினர்களும் கடும் அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் கூறும் பொய்களை மக்கள் இனிமேலும் கேட்க மாட்டார்கள் என்று சர்ச்சை கருத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய போதே சாமர சம்பத் இதனை தெரிவித்துள்ளதோடு ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் 159 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று சிற்றுண்டி சாலையில் நன்றாக உணவு அருந்தி செல்வதாக இவர் குற்றம் சுமத்தியுள்ளதோடு நாடாளுமன்றத்தில் காலை உணவு, பகல் உணவு, மாலை தேநீர் என்பனவற்றை உட்கொண்டு இரவு மாதிவெலவில் அமைந்துள்ள அவர்களது அதிகாரப்பூர்வ இல்லங்களில் நன்றாகவே உறங்குவதாக சாமர சம்பத் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டு மக்களின் பிரச்சனை இவர்களுக்கு தெரிவதில்லை என குற்றம் சுமத்தியுள்ளதோடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாதத்துக்கு ஒரு தடவை நாடாளுமன்றத்துக்கு வந்து அரசாங்கத்தின் பிழைகள் அனைத்தையும் கழுவி சுத்தம் செய்து சென்றால் போதும் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் எந்த நாளும் ஜனாதிபதி சொல்வதனை கேட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ள இவர் ஜனாதிபதி போதுமான அளவு பொய்களை கூறியுள்ளதால் எங்களுக்கு பொய் சொல்ல இடமில்லாமல் போய்விட்டது. அனைத்து பொய்களையும் இவர்கள் கூறிவிட்டால் நாங்கள் என்ன பொய் சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை அரசு தொலைக்காட்சியின் முன்னாள் தலைவர் சரத் கொங்ககேகா அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தேவப்பிரிய அபேசிங்கவும் இவரோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் இந்த அதிரடி கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு இந்த 2 பேரும் இலங்கை அரசு தொலைக்காட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர் தொகுதிக்கு வெளியே 6 ஊழியர்களை நியமித்துள்ளதாகவும் அவர்களை முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் தனிப்பட்ட பணியாளர்களாக நியமித்து அதற்கான ஊதியத்தை இலங்கை அரசு தொலைக்காட்சியிடமிருந்து பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஆணைக்குழுவின் தகவல்களின்படி இந்த நடவடிக்கையால் அரசாங்கத்திற்கு ரூபாய் 15 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் வவுனியா குடியிருப்பு பூந்தோட்டம் பகுதியில் மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டதோடு குறித்த பகுதியில் மாவா போதைப் பொருள் விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக பல தரப்பினரும் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் குறித்த பகுதியை முற்றுகையிட்ட போலீசார் கடையை நடத்தி சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதோடு மாவா பாக்கினை வாங்குவதற்கு சென்றிருந்த மாணவர்கள் உட்பட 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மாவா பாக்குகள், ரோஸ் பவுடர், பொமலைண்ட் உள்ளிட்ட வேறு பொருட்களும் அங்கிருந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முறையற்ற வகையில் கட்டட வரைபடத்துக்கு அனுமதி வழங்கியது மற்றும் விண்ணப்பதாரர் ஒருவருக்கு முறையற்ற அனுகூலங்களை பெற்றுக் கொடுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் நுவரெலியா பிரதேச சபையின் தவிசாளர் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சரியான நடைமுறைகளை பின்பற்றாமல் கட்டட திட்டங்களுக்கு சட்டவிரோதமான முறையில் அனுமதி வழங்கியமை குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு சமூக ஊடக தளங்களில் இடம்பெறும் இணையவழி பண மோசடிகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்படுமாறு இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு மையம் பொதுமக்களிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. பொதுமக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த பண்டிகை காலத்தில் சைபர் குற்றவாளிகள் பல்வேறு மோசடி உத்திகளை செயல்படுத்தி வருவதாக குறித்த மையம் தெரிவித்துள்ளதோடு அரசு சேவை வழங்கும் நிறுவனங்கள், திணைக்களங்கள், பிரபலமான வர்த்தக நிலையங்கள், வணிக நிறுவனங்கள் போன்ற போர்வையில் பொதுமக்களை ஏமாற்றும் சம்பவங்கள் குறித்து பல தகவல்களும் பதிவாகியுள்ளது. போலியான சலுகைகள், விசேட தள்ளுபடிகள், பணப்பரிசுகள் மற்றும் அன்பளிப்புகளை வழங்குவதாக தெரிவித்து கவர்ச்சிகரமான குறுஞ்செய்திகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் ஊடாக பிரச்சாரங்களை இந்த மோசடி செய்பவர்கள் முன்னெடுத்து வருவதோடு அவர்கள் மோசடியான இணைய இணைப்புகளை பகிர்ந்து அவற்றின் ஊடாக பணம் செலுத்துமாறு அல்லது தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களை தூண்டுவதோடு இவ்வாறான மோசடிகளினால் பலரது வங்கி கணக்குகளில் இருந்து நேரடியாக நிறைய பணம் திருடப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் புத்தாண்டு குமாரி போன்ற போட்டிகள் மூலம் புகைப்படங்களை பெற்று அவற்றை தவறாக பயன்படுத்தும் முயற்சிகளும் இடம்பெற்று வருகின்றது. மக்களே, சந்தேகத்துக்கிடமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம். தனிப்பட்ட தகவல்கள், தேசிய அடையாள அட்டை இலக்கம், வங்கி விவரங்கள் போன்றவற்றை மற்றும் புகைப்படங்களையும் பகிர வேண்டாம். உங்களுக்கு வரும் OTP இலக்கத்தை வேறு யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். அரச நிறுவனங்களோ அல்லது நம்பகமான தனியார் நிறுவனங்களோ சமூக ஊடகங்கள், குறுஞ்செய்திகள் அல்லது அறியப்படாத இணைப்புகள் ஊடாக ஒருபோதும் பொதுமக்களின் ரகசிய தகவல்களை கோர மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் பவுசர் ஒன்றிலிருந்து 50,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருளை திருடிய பவுசரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் பவுசரின் சாரதியே இவர் என்பதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 60 லிட்டர் டீசல், 42 லிட்டர் பெட்ரோல், 40 லிட்டர் மண்ணெண்ணெய் மற்றும் எரிபொருளை வெளியேற்ற பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு எரிபொருள் ஏற்றி சென்ற பவுசர் வண்டியும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து கலவானையில் உள்ள லங்கா IOC எரிபொருள் நிலையத்தில்
நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட குறித்த பவுசர் விதிமுறைகளை மீறி கடுவலை மேல் பொம்மெறிய பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே எரிபொருள் திருடப்பட்டுள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.